ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண கண்டிப்பா நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோஸ்களை பார்த்து நம்ம சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான். இங்க நம்ம சொல்ற லெவல்ஸ்ல பை செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மார்க்கெட்ல எதையுமே கத்துக்க முடியாது. மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் இங்க இருந்து ப்ராஃபிட் அப்படின்றத மேக் பண்ண முடியும். அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். வாங்க இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ள போயிடுவோம். இந்த லெவல்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்தை மார்க்கெட் திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையே போஸ்ட் பண்ணியிருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை தாண்டி 900 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறதே மார்க்கெட் மேல போகதா வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் க்ளோசிங் அப்படின்றது 910ல கிடைச்சிருந்தது. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 948 அங்க ஓபன் பண்ணியிருக்கான். ஒரு நிமிஷம், நான் இதுல ஓப்பன் ப்ரைஸ் கரெக்டா மார்க் பண்ணியிருக்கேனா? ஓகே, மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பார்க்கறது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோவர், அந்த ப்ரௌசர்ல தான் நான் யூஸ் பண்ணுவேன். குரோம் நமக்கு அந்த அளவு செட் ஆகாது லைவ்ல. ஓகே, ஓப்பன் பிரைஸ் நமக்கு 948 அங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. நமக்கு சொல்லியிருந்த இந்த 900 அந்த ஏரியாவை ரீச்சே பண்ணல. க்ளோசிங் பிரைஸ் 910 இருக்கு. க்ளோசிங் பிரைஸ்ல ஒன்று சப்போர்ட் எடுப்பாங்க நார்மலா, அந்த ஒரு விஷயம் கூட நடக்கல. ஓப்பன் அபோ அப்படின்ற மாதிரியும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலையும் அங்கவே சஸ்டைன் ஆயிட்டு எப்போ 950 கிராஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா வந்தாங்களோ அதுக்கு அடுத்து பாருங்க, டைரக்டா நாம கொடுத்திருந்த R1 அங்கதான் ஒரு ரிஜெக்ஷன். அதுக்கு அடுத்து அங்கதான் ஒரு 4 கேண்டில் நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகுது. அதை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்றாங்க, கீழே வராங்க, மேல போறாங்க, திரும்ப அந்த ஏரியாவிலேயே தான் மார்க்கெட் நகர்ந்திருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லெவல்ஸை முதல் நாளோட க்ளோசிங் பிரைஸ், அந்த க்ளோசிங் பிரைஸ்ல சில ஸ்ட்ரைக்குங்களை மட்டும் ஒரு கால்குலேஷன்ல சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கிங்களோட க்ளோஸ் பிரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி நாம இந்த லெவல்ஸ் எடுக்கிறோம். நம்ம இந்த லெவல்ஸ் எடுக்கிறத தாண்டி லைவ் மார்க்கெட்ல அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஸ்பாட் இந்த லெவல்ல இங்க வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன நடந்தா இதை தாண்டி மேல போகும், என்ன நடந்தா இந்த லெவலுக்கு கீழே நிற்கும் அப்படின்றத முதற்கொண்டு நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டான ஸ்ட்ரைக்குங்களை சூஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைக்குங்களை லைவ் மார்க்கெட்ல பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மார்க்கெட் இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மார்க்கெட் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ் இல்ல குளோபல் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா நேத்து பொறுத்தவரையும் குளோபல் மார்க்கெட் இல்ல வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தவரையுமே எல்லா மார்க்கெட்டும் நல்ல ஒரு டவுன்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹைல, கிட்டத்தட்ட ஹை பக்கத்துலயே சஸ்டெயின் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கு. நேத்து ஒவ்வொரு நாளைக்கும் அதோட முதல் நாளோட ஹையை பிரேக் பண்றது கூடிய வாய்ப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். அதை தாண்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே என்ன நடக்க வாய்ப்பு, மார்க்கெட் முதல் நாளோட ஹையை பிரேக் பண்ணுமா பண்ணாதா, திங்கட்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாம அடுத்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,132, 26,073, 25,940, 25,867 இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் கால்குலேஷனுக்கு மார்க்கெட்ல ப்ரீமியம் கிடையாது கரண்ட் எக்ஸ்பைரியில. ஸோ நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டாவே 26,000 கால் புட் அவங்க அந்த ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி தான் நாம இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், லைவ் மார்க்கெட்ல என்ன நடந்தா இந்த லெவல்ஸ் ரெஸ்பாண்ட் ஆகணும் அப்படின்ற பேசிக் நாலேஜை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் 26,000 புட் அப்படின்றவன் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு மேலவே ட்ரேட் ஆகுறான் அப்படின்னா மார்க்கெட் இந்த S1க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகணும்.
26,000 கால் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு மேலவே ட்ரேட் ஆகுறான் அப்படின்னா அவன் க்ளோஸ் பிரைஸை பிரேக் பண்ணாத வரையும் மார்க்கெட் இதுக்கு மேல தான் க்ளோஸ் ஆகி ஆகணும். அவன் க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகிறான்னா மார்க்கெட் இந்த நாம மார்க் பண்ணிருக்க இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகும். ஸ்பாட் இந்த இடத்த ரீச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்து பாருங்க. அப்போ இந்த லெவல்ஸ் என்ன நடக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கால் புட் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ விட அதிகமா ஒரே ஆள் கால் புட் ரெண்டு பேரையும் ட்ரேட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருதோ அதை ஒரே ஆள் கிட்ட இருந்தாதான் இந்த R2 பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் பண்ண முடியும். புட்டு கிட்ட ரெண்டு பேரோட வேல்யூ அவன் கிட்டயே இருந்தது அப்படின்னா தான் இந்த S2க்கு கீழே க்ளோஸ் பண்ண முடியும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். நீங்க கரெக்டான ஸ்ட்ரைக்குங்களை சூஸ் பண்ற பட்சத்துல மார்க்கெட் கண்டிப்பா அந்த ஸ்ட்ரைக்குங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ஸ்ட்ரைக்குங்களை நீங்க என்ன மாதிரி சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது தான் முக்கியம். லைவ் மார்க்கெட்ல என்ன நடந்தா அந்த ஸ்ட்ரைக் பிரேக் ஆகும் அப்படின்றத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். வெறுமனே அந்த க்ளோஸ் பிரைஸ் மேல ட்ரேட் ஆகுறானா கீழே ட்ரேட் ஆகுறானா அப்படின்றத தாண்டி நாம சொல்றது எல்லாமே எல்டிபி அப்படின்றது ஃப்ரீ கவுண்டா மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அது கூட நீங்க வேற என்னென்ன கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் இப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க உங்களோட இன்புட்டை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்ல இருந்து அவுட்புட்டை எடுக்க முடியும். நீங்க அடுத்தவங்களை நம்பி இருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து உங்க பைசா மட்டும்தான் இன் ஆகுமே தவிர ப்ராஃபிட் அவுட் ஆகாது. உங்க கைக்கு வந்து சேராது. மார்க்கெட்ல இருந்து ப்ராஃபிட் வெளியே வராது உங்களுக்கு. அதை எப்பயும் புரிஞ்சுக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க. லைவ் மார்க்கெட்ல யாரையும் நம்பாதீங்க. அது வெற்றியோ தோல்வியோ அந்த முடிவு உங்களோட முடிவா இருக்கணும். அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ இதோட முடிச்சுப்போம். அதை தாண்டி நம்ம ப்ரீமியத்தை சொல்ல மறந்துட்டோம். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் 25,950 இந்த ஏரியா அப்படின்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு மேல இருக்கிற வரையும் மார்க்கெட் தொடர்ந்து மேல போக தான் வாய்ப்பு. நம்ம நேற்று என்ன ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோமோ அதே ஸ்ட்ரைக் தான் இன்னைக்கும் கிடைச்சிருக்கு. இதுவே 26,000க்கு மேல இருக்கிற வரையும் இன்னும் நல்லபடியா மேல போக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். 25,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கிற வரையும் கீழே போகக்கூடிய வாய்ப்பு வரும். கீழே போக போக தொடர்ந்து ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்கும் சப்போர்ட்டா செயல்படக்கூடிய வாய்ப்பாகவும் வரும். ஏன்னா மார்க்கெட் தொடர்ந்து அப்சைட் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றனால இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு. ஆனா 950க்கு கீழே இருக்கிற வரையும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு ஆவரேஜ் மூவ்மெண்ட் 150 பாயிண்ட் அப்படின்னா இந்த 950க்கு கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்துல இந்த 950ல இருந்து 150 பாயிண்ட் அப்படின்ற அளவு டவுன் சைட்ல ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர இதுதான் 100% அப்படின்றது கிடையாது. மார்க்கெட்ல 100% அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இந்த எக்ஸ்பைரி டே முடியும் போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே 0. ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாமே அவங்களோட இன்டென்சிக் வேல்யூ. ஏடிஎம் ஸ்ட்ரைக்லயும் ஆல்மோஸ்ட் ஒருத்தர் கண்டிப்பா 0 ஆயிடுவாங்க. இன்னொருத்தர் மினிமம் பிரைஸா இருப்பாங்க. அந்த மினிமமும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட், நீங்க எடுக்கிற ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட் என்னவோ அந்த ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட்டை விட கம்மியா தான் ஏடிஎம் பிரைஸ் நிற்கும். இப்போ இதை நிஃப்டியை பொறுத்தவரையும் 50 பாயிண்ட் ஏடிஎம் அப்படின்னா ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட் 50 பாயிண்ட் அப்படின்னா இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட பிரைஸ் அப்படின்றது இன்னைக்கு எக்ஸ்பைரி முடியும் போது 50 பாயிண்ட்டுக்கும் கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி கம்மியா இருக்கிறவனால தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா நிக்க முடியும். ஸோ ப்ரீமியத்தை இந்த மாதிரி வாட்ச் பண்ணுங்க. ப்ரீமியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரையும் மார்க்கெட்டுக்குள்ள இழுக்கணும் அப்படின்றத நினைக்காதீங்க.
ட்ரேடிங்க பொறுத்தவரையும் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எப்பவுமே சின்னதா வச்சுக்கிறது தான் நல்லதா இருக்கும். சரிங்களா? ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.